சிறப்பு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரியத் துவங்கியது. அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது. மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியாகவே பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தலைப்பட்டார். தமது ஜட்கா வை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி எடித்து, கீழிறங்கு, அமைதியாய் இரு என்றார். ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க துவங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது. இதுவே நமது சாயி கடவுளின் அவதாரமாகும். தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடை அந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் பக்தியுடனும் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவார். இது மட்டுமன்று, எப்போதும் சாயியின் மேல் பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார். எல்லா ஆசைகளும் நிறைவேறி முடிவில் அவாவாற்றவராக உயர்நிலை எய்துவர். ஸ்ரீ சாய் பணி.